இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நெல்லை கொக்கிரகுளம் பகுதியில் மின்சாரம் தாக்கப்பட்டவரை காப்பாற்ற முயன்றவரும் மின்சாரம் தூக்கி வீசப்பட்டு இருவரும் உயிரிழந்த நிலையில் பாளையங்கோட்டை போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, விவரங்கள். வணக்கம். கஜேந்திரன் என்பவர் வீட்டின் முன்பகுதியில் கழிவறை புனரமைக்கும் பணி மேற்கொண்டு வருகிறார். கழிவறை சுவற்றின் அருகே மின் சாதன மீட்டர் பெட்டி எரிந்துள்ளது. இந்த நிலையில் புனரமைக்கும் பணிக்காக பொருட்களை கஜேந்திரன் மகனான வேலாயுதம் எடுக்க சென்ற போது திடீரென மின்சாதன மீட்டரில் இருந்து மின்கசிவு ஏற்பட்டு மின்சாரம் தாக்கி உள்ளது. வேலாயுதத்தில் அலறல் சத்தம் கேட்டு வீட்டின் அருகாமையில் உள்ள நபர்கள் அவரை மீட்க முயற்சித்த போது மாரியப்பன் என்ற நபரையும் மின்சாரம் தாக்கி வீசி எறிந்தது. இதனை கண்ட கஜேந்திரன் வீட்டின் கால்நடை பராமரிப்பாளரான ரவி வேலாயுதத்தை காப்பாற்ற முயற்சித்த போது அவர் மீதும் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசியது. உடனடியாக அக்கம் பக்கத்தினர் மின் உயர்களை அழுத்திவிட்ட நிலையில் இருவரும் கீழே விழுந்து படுகாயம் ஏற்பட்டது. உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலே சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.